Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வடை மோர் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வடை மோர் குழம்பு பார்த்திங்கன்னா மெது வடை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதே இந்த மோர் குழம்பு பருப்பு வடை அல்லது வேறு விதமான வடைகள் நிறைய வடை வெரைட்டிஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த வடை மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வடை மோர் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ரொம்ப சின்ன சைஸ் அளவு இஞ்சி தோல் உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், அதையும் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது மூணையும் தண்ணி சேர்க்காமல் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணியே அது நல்லா திரளாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திரளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடான பின்னாடி 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். அது நல்லா சூடாகவும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம தக்காளி, இஞ்சி, சின்ன வெங்காயம் இது மூணையும் அரைச்சி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக் பண்ணணும். நம்ம யூஸ்வலாக மோர் குழம்பு பண்ணும் பொழுது தக்காளி சேர்க்க மாட்டோம், வெங்காயமும் சேர்க்க மாட்டோம். வடை மோர் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட பண்ணுறது ஸ்டெப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் இன்னொரு மசாலா ரெடி பண்ணணும். நம்ம யூஸ்வலாக மோர் குழம்புனாலே ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா, அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுருப்போம். 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அந்த ஊற வச்ச பருப்பு அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து அதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணி சேர்த்து மட்டும்தான் அரைச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சைட் பை சைட் அந்த வெங்காயம் தக்காளி குக் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதையும் லைட்டாக வதக்கி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போது நம்ம தயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிர் தான் நம்ம கடையில் கிடைக்கிது. அந்த தயிர் அப்படியே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து மோர் மாதிரி ஒரு ரொம்ப திக்கான தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப தின்னான தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் மீடியம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு அந்த மோர் வேணும். அதனால் எந்தளவு நமக்கு மோர் குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பீட்டர் அல்லது பருப்பு கடையிற மத்து அல்லது ஸ்பூன் இதனால யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மோர் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரிசி பருப்பு பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வாசனைக்காக. அடுத்து எப்போவும் போல் மோர் குழம்பு நம்ம மஞ்சள் தூள் சேர்ப்போம், அது மாதிரி தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது பாயில் ஆகும்போது நமக்கு தெரியும் அந்த கலர், அந்த எல்லோ கலர் நல்லா வந்திருக்கான்ட்டு. அப்படி தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. இந்த டைமில் நம்ம மோர் அது கூட மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு ரொம்ப நேரம் காய விடக்கூடாது. அது நல்லா நுர பொங்கி வர ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதோட டேஸ்ட் மாறிடும். மோர் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த அளவு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் ஆட் பண்ணோம் 1/4 டீஸ்பூன் அளவு. அது நல்ல ஒரு எல்லோ கலர் தரல, அதனால் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பின்னாடி நம்ம வடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன்.
காலையில் நான் மெதுவடை பண்ணியிருந்தேன். அந்த மெதுவடை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த வடை யூஸ் பண்ணி தான் இந்த குழம்பு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல பபிள்ஸ் எலும்பி வர ஆரம்பிச்சிருக்கு, நுர பொங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மெதுவடையை அதில் சேர்த்துக்கலாம். மெதுவடை சேர்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் அதை அந்த குழம்போட ஹீட்டில் வச்சுருங்க. அதுக்கடுத்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. சிம்பிளான ஒரு ரெசிபி இது. காலையில் நீங்கள் மெதுவடை பண்ணுறீங்க, மீதி இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான குழம்பு இப்படியும் பண்ணலாம். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. அந்த வடையை யூஸ் பண்ணியே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரைஸ் கூட. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வடை மோர் குழம்பு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக பபிள்ஸ் எலும்பி வரவும் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.